தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வந்து ஒரு பையன் வந்து புகார் கொடுத்திருந்தான். இந்த மாதிரி வந்து பவுன்சரால வந்து நான் வந்து கீழே என்ன வந்து தாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஃபேக்கா புகார் கொடுத்த பையன் வந்து எங்களுக்கு ஃப்ரெண்ட்ல தான் இருந்தான். நீங்க எப்படி இப்படி சொல்றீங்க அந்த பையன் உங்க ஃப்ரெண்ட்ல இருந்தான்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ஏன்னா மேல பவுன்சரால தாக்கப்பட்ட பையன் வந்து இந்த இடத்துல ஃபுல்லா அவனுக்கு ஹேரே கிடையாது. ஷர்ட் 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும் ஹேர் வந்து ஒரே மாதிரி கிடையாது. ஏன்னா அந்த பையனுக்கு தள்ளப்பட்ட பையனுக்கு வந்து இந்த இடத்துல பின்னாடி ஃபுல்லா முடி இல்ல. பட் எங்க ஃப்ரெண்ட்ல உட்காந்து இந்த புகார் ஃபேக்கா கொடுத்த பையனுக்கு இந்த இடத்துல ஃபுல்லா ஹேர் இருந்தது. அதோட போட்டோல இருந்து வீடியோல இருந்து எல்லாமே என்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, தளபதி வந்து ரேம்ப் வாக் போகும்போது அந்த பையன் என் ஃப்ரெண்ட்ல தான் இருந்தான். இங்க இருந்து அந்த பையன் அங்க போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லா வீடியோவும் ஆதாரமும் என் போன்ல இருக்கு. ஒரு 10 வீடியோ கிட்ட என்கிட்ட இருக்கு. ஏன்னா ஃபேக்கா அந்த பையன் வந்து தாவேக்கா மேல புகார் கொடுத்திருக்கான். நீங்க அவங்க இந்த ரேம்பாக் நடந்த இடத்துக்கும் நீங்க இருந்த இடத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்தோம். ரேம்ப் வாக்குக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல 3rd இதுல தான் இருந்தோம் நாங்க. சோ அதனால இந்த கூட்டத்துல அந்த பையன் போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா செம்ம கூட்டமாயிருச்சு மாநாட்டுல. ஏன் அந்த முடியிற வரைக்கும் அந்த பையன் ஃப்ரெண்ட்ல தான் இருந்தான். உங்களுக்கு நீங்க எடுத்த மொபைல் இருக்கிற பையன் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலா இவர்தான் வந்து போலியான ஆளு அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது உங்களுக்கு? ஏன்னா அந்த ஒரிஜினல் வீடியோ வந்து போட்டிருந்த பையன் பாத்தீங்கன்னா ஹேர் அந்த ஷர்ட். ஆனா 2 பேருக்குமே ஷர்ட் வந்து லைன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. அந்த ஃபேக்கா கொடுத்த பையன் வந்து என் கிட்ட மொபைல்ல வீடியோ எடுத்திருக்கேன் பாத்தீங்களா, அந்த பையனுக்கு அதே லைன்ஸ் இருக்கு. ஆனா அந்த மேல இருந்த பையனுக்கு லைன் ஷர்ட் வந்து வேற. நீங்க அது வந்து உத்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ஹேர், அந்த பையனுக்கு ஹேர் வந்து பேக்ல இல்ல, இந்த பையனுக்கு ஹேர் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற வீடியோ, நீங்க எடுத்த வீடியோ அதுல அந்த பையன் பதிவா இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? அது எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, நான் இன்ஸ்டாகிராம் வந்து நார்மலா வீடியோஸ் வந்து மாநாட்டுக்கு போன வீடியோ போட்டிருந்தேன். ஒருத்தங்க வந்து இதை வந்து ட்ரோல் பண்ணி அந்த பையனை ஷர்ட்டை வந்து இது பண்ணி போஸ்ட் போட்டிருந்தாங்க. இது ஆக்சுவலா நம்ம எடுத்த வீடியோன்னு சொல்லிட்டு என்னோட மொபைல்ல போய் நான் செக் பண்ணும்போது அந்த பையன் என் ஃப்ரெண்ட்ல இருக்க வீடியோ வந்து எல்லாமே இருக்கு. அது என் மொபைல்ல எடுத்த வீடியோனால நான் வந்து கண்டுபிடிச்சேன். மத்தபடி வேற இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கீங்களா உங்க தலைமை மாவட்டத்துக்கு எதனா பேசுறீங்களா? எவ்வளவு எங்க பண்ணிருக்காங்க? இல்ல, நீங்க வச்சிருக்க வீடியோவை உங்க மாவட்ட செயலாளருக்கோ மத்தவங்களுக்கோ, ஏன்னா இந்த பையன் இங்கதான் இருக்கான், இப்ப கேஸ் போயிட்டு இருக்குல்ல, இங்கதான் இருக்கான்ற வீடியோ நீங்க அவருக்கு அனுப்பியிருக்கீங்களா? ஆமா, அனுப்பியிருக்கோம். நாங்க இந்த மாதிரி என் போன்ல இருந்து நான் பார்த்து இந்த வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தேன்.